இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சட்டசபை தேர்தலின் போது திருச்சி கிழக்கு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட விஜய் தனது வாகனத்தில் ரோட் ஷோ நடத்தினார். அப்போது அங்கிருந்த தொண்டர் ஒருவர் வழங்கிய வெள்ளை நிற புறாவை அவர் வானில் பறக்கவிட்டார். அந்த புறாவின் இறக்கைகளில் தாவேகா கட்சி கொடியின் வண்ணங்கள் பூசப்பட்டிருந்தது சர்ச்சையானது. இதற்கு கண்டனம் தெரிவித்த விலங்குகள் நல அமைப்பான பீட்டா விஜய் தரப்புக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. 2012 ஆண்டு செப்டம்பர் 19 இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள வழிகாட்டுதலின்படி தேர்தல் பிரச்சாரங்களில் விலங்குகள் மற்றும் பறவைகளை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. ஒரு கட்சியின் தேர்தல் சின்னமே ஒரு விலங்காக இருந்தாலும் அந்த விலங்கை நேரில் கொண்டு வந்து பிரச்சாரம் செய்ய அனுமதி இல்லை. அந்த வகையில் புறாக்கள் மிகவும் உணர்திறன் கொண்டவை. அவற்றின் இறக்கைகளில் வண்ணம் பூசுவது, அடைத்து வைப்பது மற்றும் பெரும் கூட்டத்திற்கு நடுவே திடீரென பறக்க விடுவது அவற்றிற்கு கடும் மன அழுத்தம், குழப்பம் மற்றும் நச்சுத்தன்மை பாதிப்பை உண்டாக்கும். இது விலங்குகள் மீதான கொடுமையை தடுக்கும் சட்டம் 1960 கீழ் தண்டனைக்குரிய குற்றம் என பீட்டா கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விஜய் தரப்புக்கு பீட்டா அமைப்பின் சட்ட ஆலோசகர் விக்ரம் சந்திரவன்ஷி சில அறிவுறுத்தல்களையும் வழங்கியுள்ளார். அதன்படி விஜயிடமோ அல்லது அவரது கட்சியிடமோ இன்னும் பறவைகள் இருந்தால் அவற்றை மறுவாழ்வுக்காக பீட்டாவிடம் ஒப்படைக்க வேண்டும். இனி வரும் காலங்களில் கட்சி சார்ந்த எந்தவொரு நிகழ்விலும் விலங்குகளை பயன்படுத்த மாட்டோம் என்ற தெளிவான கொள்கையை தாவேகா கட்சிக்குள் உருவாக்க வேண்டும் என தெரிவித்தார்.